இந்த சங்கிகள் இருக்காங்கல்ல, சங்கி பசங்க குறுக்கு வழியில அரசியலுக்கு வரும். என்ன சொல்ற நீ? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வந்துட்டு பல குளறுபடிகள் மத்திய அரசு, ஒன்றிய அரசு, பாஜக சங்கி அரசு பல குளறுபடிகள் செய்யறாங்க. அவங்க கொடுக்குற பணப்படி பார்த்தா ஊராட்சிக்கு ஒரு பெண்ணை தான் நம்ம வேலைக்கு கூப்பிட முடியும். வரதாரடிப்பள்ளி ஊராட்சியில ஒரு பெண்ணை மட்டும் தான் வேலைக்கு கூப்பிட முடியும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இந்த ஒன்றிய மத்திய அரசு, பாஜக சங்கி அரசு பணம் கொடுக்கலன்னு இதே அண்ணன் என் சத்யானந்தம் தலைமையில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை குடியாத்த ஊராட்சி ஒன்று கள்ளப்பாடியில ஆயிரக்கணக்கான பெண்களை வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். மத்திய அரசு கொடுக்கணும், நாங்களும் ரொம்ப நொந்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு போராடும் அவ்வளவு போராடி பார்த்துட்டோம். மேனேஜ் போறது அவங்க நிதி ஒதுக்கினாதான் பண்ண முடியும். வேலை கொடுத்துட்டு நிதி ஒதுக்காம இருந்தாக்கா இந்த பாலிமர் டிவி ஒண்ணு இருக்குது. ஆமா, அது திமுகவை நீ எதிர்த்து நியூஸ் போடு, நான் வேணாம்னு சொன்னேன். ஆனா திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுக்கு 100 நாள் வேலை வழங்குவதில்லை. எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் ஒர்க், அந்த ஒர்க் எப்படி கொடுக்குறாங்கன்னா, வாரத்திற்கு ஒரு கிராமத்திற்கு ஒரு பெண்மணிக்கு ஒரு நாள் மட்டும்தான் வேலை கிடைக்கும். இந்த வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சியில அந்த பிஜேபி தலைவர் அவன் பண்ண ஒரு காலித்தனம். நீங்க அவன் பேச்சை நம்பி வந்தீங்க. இத பாலிமர் டிவி, அந்த பாலிமர் டிவிக்காரன் ஒரு பொய்யான செய்தி போறது மட்டும் தான் வாங்கலாம். மடியில கணம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும். சங்கி பசங்களுக்கு சங்க அர்த்தம். சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு உங்களிடத்தில் இந்த நேரலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், குடியாத்தம் யூனியன் சேர்மன், குடியாத்தம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் அண்ணன் என்.இ. சத்யானந்தம் அவர்களும் இருக்கிறார். அவர் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறார். வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவுல நான் பேச வர விஷயம், இந்த சங்கிகள் இருக்காங்கல்ல, சங்கி பசங்க, இவங்க வந்து குறுக்கு வழியில அரசியலுக்கு வருவாங்க, நேர் வழியில அரசியலுக்கு வர மாட்டாங்க. வீண் கலாட்டா பண்றது, குழப்பத்தை உருவாக்குறது, நல்லா இருக்கிற ஊர்ல சண்டையை உருவாக்குறது, இந்த வேலைதான் சங்கிகளுடைய வேலை. ஊருக்கு 2 பேர் இருப்பான். அந்த மாதிரி குடியாத்த யூனியன்ல 50 பஞ்சாயத்து இருக்கு. அதுல ஒரு பஞ்சாயத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பதி போற வழி, குடியாத்துல இருந்து திருப்பதி போற வழி, கிட்டத்தட்ட ஆந்திரா பார்டர்னே கூட சொல்லலாம். வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சின்னு பேர். 3400 பேர் அந்த வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சியில 3400 பேர் இருக்காங்க. ஒரு சின்ன பஞ்சாயத்து. அந்த 3400 பேர் இருக்கிற அந்த வரதாரெட்டிப்பள்ளியில எவ்வளவு பணம் இந்த நம்ம அண்ணன் என்.ஐ. சத்யானந்தம் அவர்கள் குடியாத்த ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், யூனியன் சேர்மனா, அவர் தான் ஒன்றிய செயலாளர் கூட, வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர். அவர் பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு பணம் நம்முடைய திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதி அவர்கள் மூலமாக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், மண்ணின் மைந்தர், கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களின் பரிந்துரை பேரில், அதே போல் நமது மண்டல தேர்தல் பொறுப்பாளர் மாண்புமிகு அண்ணன் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையன் செல்வம் அண்ணன் ஏவா வேலு அவர்களின் பரிந்துரையின் பேரில், வேலூர் மாவட்ட திமுக செயலாளர், அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், அணைக்கட்டு தொகுதிக்கு மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, இந்த வரதாரெட்டிப்பள்ளி கேவிக்குப்பம் தொகுதியில் வருது. சோ கேவிக்குப்பம் தொகுதிக்கும் பொறுப்பு எம்எல்ஏ யாருன்னு கேட்டா எங்க வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம் கோயில் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர் தான். இவங்களுடைய பரிந்துரை பேரில் இவங்க மூலமா இந்த 3400 மக்கள் தொகை கொண்ட வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சியில கிட்டத்தட்ட 5.5 கோடி ரூபாய்க்கு வேலை பார்த்தோம். முழுமையா வேலை முடிஞ்சிருக்குது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4,76,40,092. இது முழுமையா முடிஞ்சிருச்சு. இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு. சோ டோட்டலா 5.5 கோடி ரூபாய்க்கு வேலை வந்து 3400 பேர் இருக்கிற வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சியில் நடந்திருக்குது. எவ்வளவு ஒரு மகத்தான சாதனை திராவிட மாடல் ஆட்சியில நமது ஒன்றிய பெருந்தலைவர் சேர்மன் அண்ணன் என்.இ. சத்யானந்தம் அவர்கள் செய்திருக்கிறார். நேற்றைக்கு இந்த வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சியில ஒரு அங்கன்வாடி மையத்தை திறக்கிறதுக்கு போறார். இப்போ நம்ம பசங்களுக்கு சத்துணவு தளபதி கொடுக்குறாருல்ல, காலையில சிற்றுண்டி எல்லாம் நம்ம வழங்குறோம் இல்ல, அது சமைக்கிற இடம் தான் அந்த அங்கன்வாடி மையம் பண்றது. சின்ன குழந்தைங்க அங்கதானே காலையில வந்துட்டு பசங்களுக்கு அந்த நம்ம எல்கேஜி பசங்க படிக்கிறாங்க இல்ல, ஆரம்ப பள்ளி, பிரைமரி எஜுகேஷன் ஸ்கூல், அந்த பால்வாடி, அந்த கட்டிடம் திறக்கிறதுக்கு அவர் போய் கட்டிடம் திறக்கிறாரு. அந்த கட்டிடம் திறக்கூடாக்கு அந்த ஊராட்சி மன்ற தலைவர், அவன் பிஜேபி எல்லாம் வராங்க. கட்டிடம் திறந்த உடனே வண்டியை நிறுத்துறாங்க. அதாவது சங்கிங்க அரசியல் பண்றாங்க, வண்டி நிறுத்துறாங்க. நிறுத்தி என்ன பண்றாங்கன்னா, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இல்ல, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு, அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல வந்துட்டு பல குளறுபடிகள் மத்திய அரசு, ஒன்றிய அரசு, பாஜக சங்கி அரசு பல குளறுபடிகள் செய்யறாங்க. நமக்கு தர வேண்டிய நிதி கரெக்டா கொடுக்கறது இல்ல, பணம் கரெக்டா கொடுக்குறது. அவன் கொடுக்குற பணம் படி பார்த்தா ஊராட்சிக்கு ஒரு பெண்ணை தான் நம்ம வேலைக்கு கூப்பிட முடியும்.
இப்ப இந்த வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சின்னா வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சியில ஒரு பெண்ணை மட்டும்தான் வேலைக்கு கொடுக்க முடியும். ஆனா நம்ம எல்லாருக்கும் வேலை கொடுக்கிறோம். அந்த முழு பாரத்தையும் முழு சுமையும் மாநில அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு, தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் தளபதி அரசு ஏற்கிறது. இந்த அங்கன்வாடி திறந்துட்டு ஒன்றிய சேர்மன் ஆனா எண்ணி சத்யானந்தன் வரும்போது இந்த பிஜேபிக்கார சங்கிங்க அங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஆசை வார்த்தை கூறி அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ பாவம் அந்த பெண்களை நம்ம குறை சொல்ற மாதிரி அப்பாவி பெண்கள் உங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்க பத்தியா 100 நாள் வேலை திட்டத்துல அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு குடிலாத சொல்லி கூட்டு வந்து சேர்மனை மடக்கிறது, வண்டி முன்னால் உட்காருறது ஒரு காரியங்கள்ட்ட பண்ணாங்க. அதுக்கு சேர்மன் அண்ணன் எண்ணி சத்யானந்தம் அவர்கள் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. தெளிவான விளக்கத்தை கொடுத்து இது வந்து யாருக்கு இது பணம் கொடுக்கணும், ஒன்றிய அரசு பணம் கொடுக்கணும். ஆனா ஒன்றிய அரசு பணம் கொடுக்காம பழித்துக்கு எங்க மேல போடுறாங்கன்னு சொல்லி ஒரு மார்ச் மாசமா நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இல்ல, மார்ச் மாசம் தமிழகம் முழுவதும் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில தமிழகத்தை புறக்கணிக்கிறது. டோட்டலா தமிழகத்தை ஒன்றிய அரசு பாஜக அரசு எங்களுக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி எதுவுமே கொடுக்கறது இல்ல. என்னவோ ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்களாம். அந்த ஜிஎஸ்டி குறைச்சதுனால 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு வேலையா இல்ல கூலி அதிகமா கொடுக்கலாம். அந்த ஜிஎஸ்டி குறைச்சதுனால அல்வா விலை, பால்கோவா விலை, ஜாங்கிரி விலை, லட்டு விலை, கிரீம் பன் விலை குறைஞ்சு போச்சான். இத போய் பேக்கரியா நிர்மலா சீதாராமன், அந்த அம்மா இந்திசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், இந்த எச் ராஜா, அண்ணாமலை இவங்க எல்லாம் பேக்கரியில போய் பேட்டி கொடுத்தாங்க. ஆனா இந்த ஜிஎஸ்டி வரி குறைச்சதுனால அரிசி பொருட்கள் விலை குறைஞ்சு போச்சா, விலைவாசி விலை குறைஞ்சு போச்சா, பெட்ரோல் விலை குறைஞ்சிச்சா, டீசல் விலை குறைஞ்சிச்சா, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு போற பெண்களுக்கு கூலி அதிகமாச்சானா எதுவும் முடியாது. சோ இவங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இந்த ஒன்றிய மத்திய அரசு பாஜக சங்கி அரசு பணம் கொடுக்கலன்னு இதே அண்ணன் எண்ணி சத்யானந்தம் தலைமையில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை குடியாத்த ஊராட்சி ஒன்றிய கள்ளப்பாடியில ஆயிரக்கணக்கான பெண்களை வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இது பிஜேபியை பெண்கள் எல்லாம் காரி துப்புனாங்க. மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில எவ்வளவு நல்லது நடக்குது, நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை பிஜேபி காரன் கொடுக்க மாட்டான் டெல்லியில இருந்து எல்லாரும் காரி துப்புனாங்க. இதுக்கு நம்மள அசிங்கப்படுத்தணும்னு சேர்மன் வண்டி நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க. மத்திய அரசு கொடுக்கணும், நாங்களும் ரொம்ப நொந்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு போரானோ அவ்வளவு போராடி பார்த்துட்டோம். மத்திய அரசு கொடுக்காம அவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. மத்திய அரசு என்ன பண்ணுச்சு? பஞ்சாயத்து கிளர்க்க அவர் சொல்றேன். மேனிடேஷன் போடணும். மேனிடேஷன் போட்டாதான் வேலை நடக்கும். மேனிடேஷன் போடுறது அவங்க நிதி ஒதுக்குனாதான் பண்ண முடியும். வேலை கொடுத்துட்டு நிதி ஒதுக்காம இருந்தாக்கா அதெல்லாம் கூப்பிடுறது கிளர்க்க ஆடா போடவா என்ன சொல்ற நீ லைவா போட்டோம். என்ன வார்த்தை பேசுறீங்க? தீர்மானம் போட்டல ஒரு கட்சிக்காரன் அங்க நடந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இந்த பாலிமர் டிவி ஒண்ணுக்குது. ஆமா அது திமுகவை நீ எதிர்த்து நியூஸ் போடு, நான் வேணாம்னு சொன்னேன். ஆனா திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் ஏடிஎம்கே பத்திரிகை, பிஜேபி பத்திரிகை, திமுக எதிர் செய்தி மட்டும்தான் அவன் போடுவான். அதுல திருப்பி காட்டுறான், பொய்யான செய்தியை திருப்பி காட்டுறான். விரிவாக உங்களிடத்தில் இப்பொழுது குடியாத்தம் ஒன்றிய பெருந்தலைவர் யூனியன் சேர்மன் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் அண்ணன் எண்ணி சத்யானந்தம் அவர்கள் நம்மோடு நேரலில் இருக்கிறார். இப்பொழுது அவர் உங்களிடத்திலே பேச இருக்கிறார். வணக்கம், நான் எண்ணி சத்யானந்தம், குடியாத்தம் ஒன்றிய பெருந்தலைவர், குடியாத்தம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர். நம்முடைய தமிழகத்தினுடைய தந்தை, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தமிழக மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். அப்படி வழங்கி கொண்டிருக்கும் திட்டங்களில் மிகச் சிறப்பான திட்டம் தமிழகத்தினுடைய தார் சாலை திட்டம். மக்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின், இப்படி எண்ணற்ற திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். நேற்றைக்கு நம்முடைய குடியாத்தம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சியில் அங்கன்வாடி மையத்தை திறந்து வைக்க வேண்டும், அதற்கு நிதி கொடுத்து அதை கட்டி முடித்த பிறகு திறந்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த ஊர் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த பகுதிக்கு சென்றிருந்தேன். அந்த அங்கன்வாடி மையத்தை வெகு சிறப்பாக அவர்கள் விழாவாக கொண்டாடி திறந்து வைத்தார்கள். ஆனால் அதை முடித்து வேறு மக்கள் பணிகளை பார்ப்பதற்கு சென்று கொண்டிருக்கும் போது வழிமறித்து சில பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுக்கு 100 நாள் வேலை வழங்குவதில்லை, MGNRGS ஒர்க். அந்த ஒர்க் எப்படி கொடுக்குறாங்கன்னா, நம்முடைய தமிழகத்திற்கு முழுக்க மத்திய அரசினுடைய நிதியிலிருந்து வரும் ஒரு வேலை திட்டம்.
அந்த திட்டம் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் இந்த வேலை மேனிடேஷன் என்னும் ஒரு நிகழ்ச்சி, அதாவது இத்தனை பேர் தான் இந்த பகுதியில் வேலை செய்ய வேண்டும், இவர்களுக்கு தான் இந்த வேலை வழங்க வேண்டும், இத்தனை ஆட்களுக்கு தான் வழங்க வேண்டும் என்ற மேனிடேஷனை போட்டு மத்திய அரசு ஒவ்வொரு ஊராட்சிக்கும் எவ்வளவு மேனிடேஷன் அனுப்ப வேண்டும், எவ்வளவு வேலை கொடுக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வகுத்து அனுப்புவார்கள். ஆனால் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 100 நாட்களை 150 நாட்களாக மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் என்ற ஒரு வாக்குறுதியை நம்முடைய தலைவர் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் மத்திய மோடியினுடைய கேடியினுடைய ஆட்சி வந்தது. அந்த 150 நாட்களாக அதை விரிவுபடுத்த முடியவில்லை. நீ எப்படி 150 நாட்கள் கொடுப்பாய், 100 நாளே உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று தடுத்து, வாரத்திற்கு ஒரு கிராமத்திற்கு ஒரு பெண்மணிக்கு ஒரு நாள் மட்டும்தான் வேலை கிடைக்கும், அது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்தியாவில் ஆந்திராவிலும் பீகாரிலும் எண்ணற்ற நிதியை வாரி வழங்கி கொண்டு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நிதி வழங்காமல் அத்தனையும் சாதித்து நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய மக்களுக்கு தேவையான அத்தனை வேலைகளும் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே நாம் ஒன்றியத்தினுடைய சார்பாக, குடியாத்தம் ஒன்றியத்தின் சார்பாக ஒன்றிய பொது நிதியில் மட்டும் சுமார் 60 லட்சம் ரூபாய் குடியாத்தம் ஒன்றியத்தில் வரதாரடிப்பள்ளி ஊராட்சிக்கு மட்டும் ஒதுக்கியுள்ளோம். அந்த 60 லட்சம் ரூபாய் வேலைகளை முடித்த பிறகு மறுபடியும் மத்திய அரசோடு இணைந்து 15th பைனான்ஸ் எனப்படும் ஒரு நிதியில் சுமார் 60 லட்சம் ரூபாயும், எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் 40 லட்சம் 100 நாள் வேலை இதுவரை வழங்கி உள்ளார்கள் அந்த ஊராட்சிக்கு. அதே போல் எஸ்பிஎம் திட்டத்தில் ஒரு 40 லட்சம், முதலமைச்சர் சாலை விரிவாக்க திட்டத்தில் 3 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் தனிப்பட்ட நிதியாக ஒரு ஊராட்சிக்கு மட்டும் 3 கோடி ரூபாய். அதே போல் அங்கன்வாடி மையத்திற்கு 2 கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது, அதற்கு 30 லட்சம் ரூபாயும், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் AGMGST இந்த வர்க்கத்துக்கு 44 லட்சமும், ஆக மொத்தம் 5 கோடியே 50 லட்சம் ரூபாய். 3400 மக்களும் 1700 வாக்காளர்கள் உள்ள இந்த வரதாரடிப்பள்ளி ஊராட்சிக்கு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அதை செவனே செய்து சிறப்பான முறையில் ஒவ்வொரு வேலையும் நேரடி பார்வையில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கின்றால், எந்த இடத்திலும் தவறு நடக்காமல் பார்த்து கொண்டு நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னொரு திட்டம் கலைஞர் கனவு இல்லம், அந்த திட்டத்தை ஒவ்வொரு ஊராட்சிக்கும் முகாம்களை வைத்து எத்தனை பேருக்கு அந்த வீடுகள் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எல்லாம் பெற்றிருக்கின்றார். ஒவ்வொரு வருடமும் அந்தந்த ஊராட்சிக்கு எத்தனை கேட்கிறார்களோ அத்தனையும் ஒதுக்கி தந்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த முதல்வருடைய ஆட்சியை கொச்சப்படுத்த வேண்டும். எங்களை வளர விடாமல் உள்ளாட்சியிலே இவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உள்ளாட்சி பிரதிநிதிகள் வளர்ந்தால் நாம் வளர முடியாது என்ற நோக்கத்தில் எங்களை எல்லாம் தடுத்து பொய்யான ஒரு வதந்தியை நேற்று பரப்பினார்கள். அந்த வதந்தியும் இதனோடு சேர்த்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இப்ப இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசுனது குடியாத்த ஒன்றிய சேர்மன், திமுக ஒன்றிய செயலாளர் அண்ணன் ND சத்யானந்தம். இது வரைக்கும் நேரலையில நான் மட்டும் தான் பேசுவேன், சம்பந்தப்பட்ட அவர் வர சொன்னேன், நீங்க வந்து பேசுங்கன்னு. அவர் தெளிவா சொல்லிட்டார். ஏன்னா அவர் சேர்மன். இந்த வரதாரடிப்பள்ளி ஊராட்சியில இருக்கிறதே 3400 பேர் தான். 5 கோடி ரூபாய்க்கு பணி நடந்திருக்கு. 5 கோடி ரூபாய்க்கு பணி நடந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு பணி. இன்னும் 1 வருஷம் இருக்குது, இன்னும் நிறைய பண்ண போறோம். ஆனா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ன்றது பணம் கொடுக்குறது யாருன்னு கேட்டீங்களா? யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம், பிஜேபி சங்கி கவர்மெண்ட். அவன் கொடுக்காம அவன் கட்சியா நம்மள கரெக்டா பண்றான். அதில் பெண்களை கூட்டு தான். அந்த பெண்களை நான் தப்பா சொல்ல, அந்த பெண்களை கேட்கிறேன், ஏமா நீ வரதாரடிப்பள்ளியில இருந்து பரதராமிக்கு போனோம்னா கூட, பரதராமி சந்தைக்கு போனோம், இல்ல பரதராமியில ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், சொந்த பந்தம் வீட்டுக்கு போனோம்னா நீங்க போற பஸ் இன்னைக்கு உங்களுக்காக இலவச பஸ். நீங்க அரசாங்கத்துக்கு கட்டுற வரி பணத்தை தான் அந்த பஸ் கட்டணம் நாங்க கட்டுறோம். எங்க வீட்டு பணத்தை நாங்க கொடுக்கல. ஆனா இதுக்கு இந்தியாவில எந்த முதலமைச்சரும் செய்யாம மகளிர்களுக்கு இலவச பேருந்தை நம்ம தலைவர் தளபதி தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. அங்க ஆர்ப்பாட்டம் சேர்ந்த எல்லா தாய்மார்கள், அவன் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாஜக சங்கி, அவன் சொன்னான்னு சொல்லி நீங்க வந்தீங்களே,
இன்னைக்கு உங்களை எல்லாருக்கும் மாசம் மாசம் அந்த மகளிர் உரிமை தொகை நியாய விலைக் கடையில மூலயமா உங்களுக்கு வருது இல்ல, 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. அது எங்க வீட்டு பணம் கொடுக்கலாமா, அவங்க வரி பணம் தான். ஆனா இந்தியாவிலே முதல்ல முதியோர் பென்ஷன் மட்டும் தான் வழங்கினாங்க. ஆனா மகளிர்களுக்கு என்று குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குறது யாரு? நம்ம தலைவர் தளபதி. அதே மாதிரி உங்க வீட்டு பெண்கள் +2 வரை அரசாங்க பள்ளியில படிச்சுட்டு காலேஜுக்கு போனா அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்துல. உங்க வீட்டு பசங்க ஆண் பிள்ளைகள் அவங்க +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அவங்க காலேஜுக்கு போகும்போது அவங்களுக்கும் பெண்கள் மாதிரி ஆண்களுக்கும் 1000 ரூபாய். உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எந்த அங்கன்வாடி திறக்க வந்தார் வரதாரெட்டிப்பள்ளியில் அண்ணன் சேர்மன், எல்கேஜி படிக்கிற பசங்க, யூகேஜி படிக்கிற பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு காலையில சிற்றுண்டி நம்ம டிஃபன் செய்ய முடியுமா? பழுது இருக்கும் வீட்டுல. நைட்டு சாப்பாடு தண்ணியில ஊத்தி வச்சிருப்போம். இல்ல நைட்டுக்கிற களியை அதை வந்து பிசைஞ்சு தண்ணியில தயிர் போட்டு கொடுப்போம். பழையதை சாப்பிட்டு போவோம். நிறைய வீட்டு டிஃபன் இருக்கா சாப்பிட்றதுக்கு. பள்ளிக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு அப்படியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி சரவணா பவன், ஆரிய பவன் ஹோட்டல் டிஃபன் மாதிரி ஒரு டிஃபனை ரெடி பண்ணி கிச்சடி, பொங்கல், இட்லி, கேசரி இப்படி ஒரு சத்துள்ள உணவா காலை சிற்றுண்டியை இன்னைக்கு தலைவர் தளபதி ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். பக்கத்து மாநில முதலமைச்சர்லாம் வந்து போறாங்க. இவ்வளவு நல்ல ஆட்சி நடத்துறாரு நம்ம தலைவர் தளபதி. இந்த பெண்கள் யோசிக்கணும். இந்த வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சியில அந்த பிஜேபி தலைவர் அவன் பண்ண ஒரு காலித்தனம். நீங்க அவன் பேச்சை நம்பி வந்தீங்க. இவ்வளவு வேலை பார்த்திருக்கிறோம். இன்னும் நிறைய வேலை பார்க்கவே இந்த பிஜேபிக்கார இந்த உருட்டல் மிரட்டல் இதை பார்த்தோம் நாங்க பயப்பட மாட்டோம். வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல. இது கேவிக்குப்பம் தொகுதி. அந்த தொகுதியில திமுக ஜெயிக்கல. ஏடிஎம்கே கூட்டணியில திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனா அந்த கேவிக்குப்பம் தொகுதியை தத்தெடுத்திருக்கிறது யார் தெரியுமா? அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திமுக எம்எல்ஏ அண்ணன் ஏபி நந்தகுமார். அவர் தத்தெடுத்திருக்கார். சோ அந்த தொகுதிக்கும் திமுக எம்எல்ஏ அண்ணன் ஏபி நந்தகுமார் தான் உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்க செய்வோம். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சொன்னீங்க பாருங்க. அதுல நீங்க தான் மூஞ்சி கறி பூச்சுனீங்க. நான் என் தகுதிக்கு அவன் அந்த தலைவர் பத்தி எல்லாம் நான் பேசக்கூடாது. என் தகுதிக்கு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சேர்மன் நான் என் சத்யானந்தம். அவரு 50 ஊராட்சிக்கு சேர்மன். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு அவர் இன்னைக்கு வந்து ஒன்றிய பெருந்தலைவராகிறார். ஆனா இதை பாலிமர் டிவி, அந்த பாலிமர் டிவிக்காரன் ஒருவும் பொய்யான செய்தி போறது மட்டும் தான் வாங்குறான். பாலிமர் டிவிக்காரன் இன்னும் ஒரு சில டிவிக்கு இன்னொரு டிவி அந்த டிவியில திருப்பி போட்டு காட்டுறாங்க வீடியோ எடுத்து. அதனாலதான் நாங்களே லைவ்ல பேசுறோம். அந்த புதிய தலைமுறையில வருது. ஆனா நாங்களே பேசுறோம். அந்த வீடியோவை நாங்களே இதுல காட்டுறோம். அந்த வீடியோவை இதுல மைச்சென்னை 360ல நீங்க பார்க்கலாம். அந்த வீடியோ நாங்க இதுலயே காட்டுறோம். மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும். சங்கி பசங்களுக்கு சங்கு அர்த்தம். தொடர்ந்து வரதாரெட்டிப்பள்ளி ஊராட்சி மட்டும் இல்லை, குடியாத்தத்தில் இருக்கிற 50 ஊராட்சிகளுக்கும் ஒன்றிய பெருந்தலைவர், ஒன்றிய சேர்மன், வடக்கு ஒன்றிய திமுக செயலர் என்ன சத்யானந்தம் அவர்கள் மக்கள் பணி ஆற்றுவார் என்று தெரிவித்துக் கொண்டு இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன் மற்றும் ஒன்றிய பெருந்தலைவர் என்னை சத்யானந்தம் அவர்கள். உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான்ஸ் விட்டுருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு. ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு? இத்தனை நாள் 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?